ஹீரோ வரதட்சணை பத்தி பேசினதுனால சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு தன்னோட 3 பசங்களையும் புருஷன்கிட்டயே விட்டுட்டு அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுது. இந்த பசங்களும் அவங்க அம்மாவை கூட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க திரும்ப வரமாட்றாங்க. ஹீரோவும் கடன் பிரச்சனையில தன்னோட சூப்பர் மார்க்கெட்டை நடத்த முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோவோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவனை ஒரு பார்ட்டி கூப்பிடுறாங்க. இவனும் தான் பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போறான். காலேஜ் படிக்கிற டைம்ல இவன் சரக்கு அடிச்சிட்டு தம் அடிச்சிட்டு ஜாலியாக சுத்திக்கிட்டு இருந்தவன் இப்போ எப்படி ஃபேமிலி மேனா மாறிட்டான் பாருன்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஒரு நாள் இவங்க வீட்டுக்குள்ள ஒரு பூனை வர ட்ரை பண்ணுது. ஹீரோ என்ன பண்றான்னா அந்த பூனை வர எல்லா இடத்தையும் வந்து அடைச்சி விட்டுறான். அடுத்த நாள் காலையில தான் தெரியுது அந்த வீட்டுக்குள்ள 3 குட்டி பூனை இருந்திருக்கு. அது பால் கொடுக்கறதுக்காக வர ட்ரை பண்ணியிருக்கு. இந்த குட்டி பூனைங்களாம் இறந்துருக்கு. இதை பார்த்த உடனே அவனோட பசங்க அவனை திட்டிட்டு இந்த மாதிரி தான் எங்களையும் எங்கள் அம்மாவையும் பிரித்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்பி அவங்க அம்மா கிட்டே எல்லாரும் போயிடுறாங்க. ஒரு நாள் ஹீரோவோட ஃபோன் பண்ணி அம்மாவை ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்கன்னு சொன்னோன்னே இவனும் பதறி போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஒன்றும் இல்லைங்க 3 குழந்தை பிறந்திருக்கு. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறேன், நான் அன்றைக்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். நீங்கள் தான் என்ன சண்டை போட்டு வீட்டுக்கு அமுச்சு விட்டீங்க. கடன் பிரச்சனையில் இந்த குழந்தை வேணான்னு சொல்லிங்கன்னு பயந்து தான் இத்தனை நாள் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து நான் குழந்தைய பெற்று எடுத்திருக்கேன்னு அவன் சொல்கிறா. தான் தெரியாமல் கொண்டு அந்த 3 பூனை குட்டிங்களுக்கு பதிலாக இந்த குழந்தைங்களை வளர்க்கணும்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுறான்.